நீங்கள் எல்லாருமே வந்து இந்த வாரம் எனக்காக நிறைய பேர் வந்து உறுதுணையாக இருந்திருக்கீங்க. எனக்கு டிஎம்மில் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க தட் யூ அட்மயர் அமித் ஃபார் பீயிங் நியூட்ரல். அது கேட்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஐ லவ் வாட் ஹீ இஸ் டூயிங் இன் த ஹவுஸ். அது எனக்கு பர்சனலாக அவரை தெரியுங்கிறதுனால இன்னும் ஈஸியாக புரியுது. அமித் சார் சைலண்டாக சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து அவரோட சின்ன வயசுல யூஸ் டு பி அ லிட்டில் என்ன சொல்றது, டக்கு டக்குன்னு கோவம் வர ஒரு குழந்தையா இருந்தாரு. அதை வந்து அவரே வந்து ஹி ஒர்க்ட் ஆன் இட். நம்ம எதுக்கு எடுத்தாலும் கோவப்படக்கூடாது அப்படின்னு ஹி ரியலி ஒர்க்ட் ஆன் இட். அதனால அந்த பொறுமை வந்து அவர் இன்னும் காக்கிறாரு. ஆனால் தேவையான இடத்துல இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஐ ஃபீல் லைக் அவருக்கும் வந்து ஹீஸ் கெட்டிங் த ஹேங் ஆஃப் பீயிங் இன் தட் ஹவுஸ். ஸோ இப்போ வந்து இன்னும் நல்லாவே விளையாடுறாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஒன் திங் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப பெருமையாக இருக்கிற ஒரு விஷயம், 2 வாரம் ஆயிடுச்சு இது வரைக்கும் வந்து அமித் கிட்டேருந்து அந்த ஒரு குரூப்பிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் பார்க்கல. யார்கிட்ட ரொம்ப நேரம் பேசுகிறாங்க அப்படின்னு நம்மளாம் வந்து நினச்சோமோ அவங்ககிட்டயே போய் வந்து யூனோ ஹீஸ் நாட் ஜஸ்ட் ஃபார்மிங் ஒரு குரூப், ஒரு கிளான், நம்ம இவங்கள சேர்ந்து டார்கெட் பண்ணலாம், அவங்கள அப்படி பண்ணலாம், அந்த மாதிரி ஐ ஃபெல்ட். ரெண்டாவது இந்த வாரம் அவர் வந்து கிச்சனில் டியூட்டியில் இருந்தார், ஹெட் ஷெஃபாக இருந்தார். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அமித் லவ்ஸ் குக்கிங். அவர் வந்துட்டு என்ன சொல்கிறது, அவர் குக்கிங் பண்ணிவிட்டு மூச்சு கூட விட டைம் இல்லாமல் தான் போச்சு. நான் பார்த்துட்டு இருந்தேன். வேதாவை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஒரு 8:30க்கு நான் லைவ் ஆன் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் நம்ம டைமுக்கு 12 ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட லைக் 3.5-4 hours தான் ஹி வாஸ் ஜஸ்ட் ஸ்டாண்டிங் அண்ட் மேக்கிங் சாய். அதுக்கப்புறமா வந்து எல்லாருக்கும் சப்பாத்தி அது இதுன்னு போட்டு, இப்போ ஒரு 4 பேருக்கு சேர்ந்து சப்பாத்தி போடுறதே வந்து எனக்கு ரொம்ப காண்டாக இருக்கும். ஆனால் வந்து அவர் ஒரு 19 பேருக்கு மாற்றி 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 சப்பாத்தி போட்டு கொடுத்து ப்ரீவியஸ் நைட்டும் உட்காந்து இந்த கிச்சன் கவுண்டரெல்லாம் ரொம்ப தொடச்சி நீட்டாக வச்சுக்கிறாரு. அண்ட் எனக்கு தெரியுது எல்லாருமே வந்து உமா சாய் எவ்வளோ நல்லா இருக்கு, உங்கள் சாம்பாரில் என்ன இது மசாலா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அமித் அண்ட் கெமி சேர்ந்து ஸ்பெஷலாக ஒரு சாம்பார் மசாலா அரைச்சிருக்காங்க அப்போ ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்குன்ட்டு. அதே மாதிரி அவருக்கு வந்து இந்த அந்த சேவகன் அப்படின்னு ஒரு ரோல் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவர் வந்து அந்த ரோலில் அங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த ஹாப்பி க்ரோசர்ஸை வச்சு இப்படி ஃபேன் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பாட்டு பாடினாரு, அந்த ஒரு ஜிங்சாக் வச்சு அழகாக ஒரு மியூசிக் இதெல்லாம் போட்டார். அவரும் வினோத சேர்ந்து நிறையா பாட்டு பாடினாங்க, தபலாலாம் வச்சுக்கிட்டு. இட் வாஸ் ஸோ நைஸ், இட் வாஸ் ஸோ பாசிட்டிவ் அண்ட் நைஸ் டு see him like that. அண்ட் அந்த கிச்சனில் அவங்க வந்துட்டு சமைக்கிறது எல்லாரும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்காங்கங்கிறதே வந்து would have been a lot more peaceful. இந்த வாரம் I felt that he was a little more, I saw him smile a little more and I was very happy. So I think நீங்கள் எல்லாருமே வந்து அவருக்கு நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ I feel like that is really helping him. ஏதோ ஒரு விதத்தில் it's reaching him. அதனால ப்ளீஸ் continue to send all your love. எனக்கு வந்து இன்னொரு விஷயம் என்ன பிடிச்சது அப்படின்னா, கிச்சனில் வந்து தான் மட்டும் சமைக்கணுங்கிற மாதிரி இல்லாமல் லைவ் ஃபீட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், சுபிக்ஷா, பார்வதி, அப்புறம் வியானாவும் நின்றுட்டு இருந்தாங்க ஒரு பாயிண்ட்ல. எல்லாருக்குமே வந்துட்டு இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி அரைக்கணும், இதை இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் குக்கிங்கும் கற்றுக் கொடுத்தாரு. அப்போ வந்து அந்த கேர்ள்ஸ்லாம் பேசிட்டது என்னன்னா, ஐயோ நல்ல வேலை இவருக்கே நம்ம கிச்சன் டீமுக்கு வந்தோம், வேற யாருமே இவ்வளோ பொறுமையாக சொல்லி கொடுக்க மாட்டாங்க, நம்மளை வந்து அந்த கரண்டியை பிடிக்கவே விட மாட்டாங்க சில சமயம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அவங்க ஃபீல் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர், விச் வாஸ் வெரி நைஸ். இஸ் வெரி பாசிட்டிவ் பர்சன், எல்லாருமே இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுற ஒரு பர்சன். ஸோ ஐம் ஹாப்பி அபவுட் தட் ஆல்சோ. ஸோ அமித் கிட்ட எனக்கு வந்து பிடிச்ச விஷயம் என்ன, இந்த ஹைலைட்டாக நான் வந்து 2 வாரங்களில் பார்க்குறது என்ன அப்படின்னா, ஐ ரியலி லவ் தட் ஹீ இஸ் நாட் இன் எனி குரூப். ஹவெவர் ஒரு பிக் பாஸ் மாதிரியான ஒரு ஷோவில் வீக்கெண்ட் 2 எபிசோட் தான் இருக்குது. எத்தனை பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைக்க முடியும் ஒரு ஹோஸ்டாலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து ஓப்பனாக நாமினேஷன்ஸ் பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் பிக் பாஸ் ஹவுஸோட ரூல். நீங்கள் வந்து யூ கேன் கோ அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள், யூ கேன் கோ அண்ட் சே இவர் உன்னை பற்றி இப்படி சொன்னார், இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஆனால் ஓப்பனாக நீங்கள் வந்து இவங்களுக்கு போடுங்க, நான் வந்து இவருக்கு போடுறேன், அப்படி நம்ம இது பண்ணலாம், அந்த மாதிரி பிளான் பண்ணி யூ ஆர் நாட் அலவுட் டு நாமினேட் பிளானிங் லைக் தட். ஆனால் இப்போ வந்து அந்த அடிதடி கேங் வந்து சேர்ந்து இந்த 6 பேரை வந்து இல்லை இந்த 5 பேரை வந்து நம்ம இது பண்ணலான்னு சொல்லி அவங்க ஓப்பனாக பேசிக்கிறது வந்து இஸ் அகேன்ஸ்ட் பிக் பாஸ் ரூல்ஸ். ஸோ இதை வந்து இந்த வீக்கெண்ட் டேக்கிள் பண்ணுவாங்களா, இல்லை இப்போ வந்துட்டு நமக்கு சபரிக்கும் பாருக்கும் நடந்த
அந்த யூனோ அந்த ஒரு ஃபைட், அந்த சண்டை, அந்த விஷயத்த வந்து டேக்கிள் பண்ணுவாங்களா, இல்லை இப்போ வந்துட்டு காஸ்ட் வச்சு உள்ள பேசுறாங்கங்கிற அந்த ஒரு விமர்சனம் இருக்கு, அதை பத்தி டேக்கிள் பண்ணுவாங்களா, இல்லை பெண்கள் வந்துட்டு இவர் எப்போ பாரு லவ் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, லவ் டார்ச்சர் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க, அதை டேக்கிள் பண்ணுவாங்களா? எனக்கு வந்து நிஜமா அந்த டீமையும் இந்த யூனோ அந்த ஹோஸ்டையும் நினைச்சா எனக்குமே வந்துட்டு ஐயோ இந்த வீக்கெண்ட் எதை பத்தி பேச எவ்வளோ பேச போறாங்க. ஐ ஆம் ஆக்சுவலி ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு த வீக்கெண்ட் எபிசோட். ஏன்னா அதுலேருந்து நமக்கு வந்து சில தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறது ஈவன் ஃபார் அன் ஆடியன்ஸ் நான் நம்புகிறேன். எனக்கு எப்பவுமே வந்து வீக்கெண்ட் எபிசோட்ஸ் பார்க்குறது எனக்கு பிடிக்கும். ஏன்னா நம்ம ஒரு பர்ஸ்பெக்டிவில் யோசிக்கிறோம், அதை வந்து அந்த ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் த ஷோ அவங்கெல்லாம் வந்து எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு சரி நீங்கள் ஒன்று சொல்லுங்கள். நிறையா பேர் வந்துட்டு அன்பு கேங்னு சொல்கிறாங்க, அவங்க ஒரு கம்ஃபர்ட்டாக பேசி டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க, அவ்வளோதான். தவிர இப்போ ஒரு கேங் ஃபார்ம் ஆயிருக்கே, அவ்வளோ சீப்பாக டிஸ்கஸ் பண்ணி விளையாட மாட்டாங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட். இந்த அன்பு கேங்குன்னு சொல்கிறவங்களும் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன விஷயங்கள் நமக்கு பிடிக்கலன்னா, ஒருத்தர் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு பிடிக்கல. அதாவது உன் பேரை நான் சொல்ல மாட்டேன், என் பேரை நீ சொல்லாத அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டாங்கங்கிற விஷயம் தான் நமக்கு பிடிக்கல. இப்போ என்ன பிடிக்கல அப்படின்னா, இவங்கெல்லாம் சேர்ந்து பேசி அவங்கள நம்ம வந்து, அதாவது நம்ம நல்லதுக்கு நம்ம குரூப்பிசம் பண்ணால் தப்பில்லை அப்படின்னு இவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து நமக்கே வந்து செட் ஆகல. ஏன்னா எனக்கு நல்லதுங்கிறது இன்னொருத்தருக்கு கெடுதலாக இருக்கலாம். இதில் வந்து சமமாக இருக்கிறது தானே நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். எனக்கு இந்த விஷயம் பண்ணால் அது எனக்கு சாதகமாக இருக்கும், எனக்கு லாபகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம வந்து எல்லாருமே வந்து அந்த ஒரு குரூப்பை ஒன்று ஃபார்ம் பண்ணுறோம். வெதர் இட் இஸ் சேயிங் நீ என்ன நாமினேட் பண்ணாத, நான் உன் பேரை சொல்ல மாட்டேன்னு சொல்கிறதும் தப்பு தான். நம்ம எல்லாரும் சேர்ந்து இவங்க பேரை சொல்கிறான் அப்படிங்கிறதும் தப்பு தான். ரெண்டுமே வந்து 2 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் குரூப்பிசம் தான். ஆனால் இதில் வந்து ஹெல்தி குரூப்பிசம் அப்படிங்கிறது வந்து என் பார்வைக்கு எதுவுமே படலை. ரெண்டாவது, இப்போ இந்த டாஸ்கில் முடிவில் வந்துட்டு ஒரு ரேங்கிங் ஒன்று கொடுக்க சொன்னாங்க. இந்த ரேங்கிங்கே வந்து ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க, இட் இஸ் அபவுட் மெச்சூரிட்டி. யார் பெஸ்ட்டாக கேம் விளையாடுறாங்க, ஹூ இஸ் கோயிங் டு வின் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவங்க வந்துட்டு யார் மெச்சூராக பிஹேவ் பண்ணுறாங்க. இப்போ எனக்கும் உங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்குன்னா, நம்ம 2 பேரும், இப்போ நான் உங்களோட பாயிண்ட்டை வாங்கிக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் என் பாயிண்ட்டை அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அட்லீஸ்ட் டீசெண்டாக நம்ம அக்ரி டு டிஸ்அக்ரிங்கிற லெவலுக்கு நம்மளால் வர முடியுதா அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் வந்துட்டு மெச்சூரிட்டி இல்லையா. இப்போ நம்ம எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், ஜென்ரலாக இன்னொருத்தர் சொல்கிறது நம்மளால கேட்க முடியுதா, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளால யோசிக்க முடியுதா, நம்ம பார்வையில் மட்டுமே தான் நம்ம இருக்கோமா, இதெல்லாம் தான் வந்து அந்த மெச்சூரிட்டியோடைய லேயர்ஸ் நான் பார்க்குறேன். அந்த வகையில் வந்து சில பேர்லாம் பேசினது வந்து ஐ வாஸ் லைக், ஓ மை காட், எனக்கு வந்து ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஐ வாஸ் லைக், இவங்களே வந்து உங்களை வந்து இன்னொரு ஒரு பொசிஷனில் கொடுத்துருக்காங்கன்னா, அந்த பொசிஷனில் ஏன் யூனோ நீங்கள் நிற்க வைக்கிறீங்க, இதை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், நான் அப்போ நானும் ரவுடி தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கத்துறாங்க. ஐ வாஸ் லைக், கைஸ், த ஹோல் பாயிண்ட் இஸ் தட் யூ கைஸ் ஆர் அந்த அதர் சைட் ஆஃப், அதாவது ஒரு 14 பேரில் 7க்கு அப்புறமா இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணலாம் இல்லையா. இப்போ நானே 8லேருந்து 14 என்ன ஒரு இடத்துல விட்டாங்க அப்படின்னா, நான் வந்து அந்த பாயிண்ட்ல ஐ வில் திங்க், இப்போ எதுக்காக நீங்கள் எனக்கு இதை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நான் யோசிப்பேன். ஓகே, அமித் ஏன் ரொம்ப ஸ்னூப்பி ஹலோ சாரி, இப்போ தான் உங்களோட மெசேஜ் உங்கள் காமெண்ட் பார்க்குறேன், அண்ணன் ஏன் இவ்வளோ நல்லவராக இருக்காரு. ஸ்னூப்பி, நான் வந்து சப்போஸ் லைவ் ஃபீட் பார்க்கலன்னா உங்களோட வீடியோஸ் பார்த்து தான் என்ன நடக்குது அப்படின்னு நான் வந்து தெரிஞ்சுப்பேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சர்வீஸ். அண்ணன் வந்து ரொம்ப நல்லவராக இருக்காரா, எனக்கு அது ரொம்ப நல்லவராக இருக்காரான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஹி இஸ் லைக் தட். ரெண்டாவது, அவர் கொஞ்சம் பொறுமையாக எல்லாம் பண்ணணும்னு நினைப்பார், எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ண வேண்டான்னு நினைப்பாரு. அண்ட் நிறைய பேர் நேற்றுக்கு வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, நான் அதை பார்க்காம விட்டதுப்போ எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ண அப்புறம் தான் எனக்கு வீடியோஸ் எல்லாம் கிடச்சிது. திவ்யா அவரை வந்துட்டு ரொம்ப என்ன அவர் பாட்டில் கத்திட்டே இருக்காங்க, இவர் எதுவுமே பேசாமல் இருக்காரு, எனக்கு பார்க்க பாவமாக இருக்குது அப்படின்னா, எனக்கு ஆக்சுவலி வந்து அவங்க கத்துறாங்க, சொல்லுங்கண்ணா ஏன் அப்படி பண்றீங்க சொல்லுங்கண்ணா அப்படின்னு அவங்க கத்துறாங்க. இவர் சொல்ல வரும்போது இவர் சொல்றதுக்கு முன்னாடி திரும்பி ஏன் இப்போ எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க, சொல்லுங்க அப்படின்னு நம்மளை பேசவே விடாம ஒருத்தர் வந்து கத்திக்கிட்டே இருந்தா, அதை விட பெருசா பேசிதான் அவங்கள வந்து சைலண்ட் பண்ணுமா அப்படிங்கறதா அவரோட மைண்ட்ல இருந்திருக்கும். ஏன்னா ஐ எம் ஆல்சோ லைக் தட். எனக்கு யாராவது கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அது லைக், சரி நீ கத்தி முடி, அதுக்கப்புறமா நீ பேசணும்னு நினைச்சேன்னா நான் பேசுறேன், நீ கேட்பேன்னா நான் பேசுறேன், இல்லைன்னா
நீ கத்தி முடிச்சுக்கோ அப்படின்னு நான் விட்டுடுவேன். அதுதான் அவர் அங்கே பண்ணுறாரா இல்லை என்னன்ட்டு எனக்கும் தெரியல. பட் ரெண்டு பேருமே இது பண்ணிட்டாங்க. இப்போ கனி அண்ட் விக்ரம் ரெண்டு பேருமே வந்து நகர்ந்துட்டாங்க. இதுக்கு மேலே இவ போயா அப்படின்ற மாதிரி நகர்ந்துட்டாங்க. ஹீ ஸ்டில் ஸ்டுட் தேர் ட்ரையிங் டு மேக் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட். அந்த விஷயத்துக்கும் நான் அவரை பாராட்டுறேன். அந்த பொறுமையும் அந்த ஒரு லைக் ஸ்லைட்டாக சரி நீங்கள் லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு கம்ப்ளீட்லி டிஸ்கார்ட் யுவர் எமோஷன். ஏதோ ஒரு கோவத்தில் ஏதோ ஒரு எமோஷனில் இல்லை நான் அதோட ஒரு பெட்டர் பிளேயர் அப்படின்னு சொல்லி நீங்கள் முன்னாடி வரீங்க. அந்த இடத்துல ஐ டோன்ட் வாண்ட் டு அப்படின்ட்டு. இதே மாதிரி தான் சாரி ஆக்சுவலி டு பி ஃப்ரேங்க் வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட் சாண்ட்ரா சார் ஐ எம் கோயிங் டு பிரேக் ஆல் குரூப்ஸ்னு. பட் இப்போ சாண்ட்ரா பிரஜன் ஆர் அகேன் டூயிங் த சேம் குரூப்பிசம் வித் பாரு அண்ட் கம்ரதன். ட்ரூ, அதுதான் நான் சொன்னேன். இப்போ வந்து ஒரு இவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா முள்ளால தான் எடுக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க. நான் இன்னொரு விஷயமா கூட சொல்லலாம். அதாவது நீங்கள் வந்து ஒரு கண்ணு போயிடுச்சுங்கிறதுனால இன்னொரு கண்ணையும் நீங்கள் வந்து பிளைண்ட் ஆக்கிக்க போறீங்களா? சாரி பண்ண நின்றுடுங்க. கண்ணழகி மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்க கூடாது. பட் ஜென்யூனா நான் சொல்றேன், அது வந்து அவங்க பண்ண தப்புன்னா நம்ம அதே மாதிரி தான் போய் அவங்களை கரெக்ட் பண்ணுமா? நாட் நெசசரி. யூ கேன் பி a little more creative is what I feel. Thank you all so much for the love, genuine game. Thank you. Yes, இந்த பிக் பாஸ் ஆனால் ஒரு விஷயங்க, இந்த லைவ் பார்த்தா அது பாட்டில் ஓடிட்டே இருக்கு, செம்ம அடிக்டிவா இருக்கு. அது வந்து நிஜமா நான் சொல்லுவேன், இந்த ஒரு ஃபார்மேட்டாவே இட் இஸ் சச் அ சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மேட் ஃபார் அ ரீசன். ஸோ குடோஸ் டு த மேக்கர்ஸ். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த பாருவும் சபரிக்கும் நடந்த அந்த ஒரு அந்த ஒரு கமோஷன்ல வந்துட்டு எல்லாருமே இப்போ சாண்ட்ரா அண்ட் கனி வந்து ஜட்ஜா நிக்கிறாங்க. மீதி எல்லாருமே வந்து அங்க ஒரு கேலரி மாதிரி அவங்க அங்க நிக்கிறாங்க இல்லையா? ஏன் வந்து ஜட்ஜா நிக்கிறவங்க அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கல? இப்போ திவ்யாவை டிஸ்குவாலிஃபைன்னு சொன்னேன், ஷி மூவ்ட் அவே. ஐ ரெஸ்பெக்ட் ஹர் ஃபார் தட். பாரு வந்து நீங்க டிஸ்குவாலிஃபைன்னு சொன்னதுக்கு அப்புறமா பாரு நீங்க அவர்கிட்ட போக முடியாது அப்படிங்கிற விஷயத்த வயார்ந்த ஜட்ஜஸ் செய்யுங்க. அவங்க அப்படி சொல்லல அப்படின்னா ஏன் திரும்பி எல்லாரும் ஒரே ஆளுக்கு மட்டும் கேட்குறீங்க? அங்கே 2 ஜட்ஜ் இருக்காங்க, கனியும் இருக்காங்க, சாண்ட்ராவும் இருக்காங்க. ஏன் ஒருத்தருக்கு மட்டும் கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இதை வந்து இப்படி விட்டுட்டு அதுக்கப்புறமா லேட்டர் த நெக்ஸ்ட் மார்னிங் சாண்ட்ரா அண்ட் பிரஜன் ஆர் சிட்டிங் அண்ட் டிஸ்கஸிங். ஆனாலும் வந்து அப்படி பண்ணியிருக்க கூடாது. ஏன் வந்து அடுத்த நாள் காலையில் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்குமா அடுத்த நாள் காலையில் 2 பேரும் உட்காந்து உயரமாக பேசிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இது வந்து கெமிக்கு நடந்துதான் விட்டுருப்பாங்களா, இது வந்து கனிக்கு நடந்தா விட்டுருப்பாங்களா, எப்படி பார்வதியை மட்டும் அவங்க கேள்வி கேட்காம விட்டாங்க இது சபரியா இதை பத்தி அப்படின்ட்டு. வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் யூ சேயிங் தட் தேர்? விச் மீன்ஸ் இங்க வந்து ஏதோ ஒரு விதத்துல நாங்க வந்து இதை அக்செப்ட் பண்ணலங்கிறத பதிவு செய்கிறீங்களே தவிர அதுக்காக ஆக்டிவா யூ கைஸ் டிடன்ட் டூ எனிதிங் ஆர் சே எனிதிங். ஸோ ஐ டோன்ட் நோ, எனக்கு வந்து அந்த இடத்துல என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. இப்படி கத்துறாங்க, இன்னும் நேம் கார்ட் டாஸ்க் வரும் அப்போ அக்செப்ட் பண்ண மாட்டான் கத்துவாங்க. ஒரு அக்செப்டன்ஸே இல்லை. சரி டாஸ்க் தானே நம்ம திருத்திக்கலான்னு ஒரு அக்செப்ட் பண்ணிக்கலாம். வெரி ட்ரூங்க, வெரி ட்ரூ. ஒரு டாஸ்க்கை நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு மிரர் கொடுக்குற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியும். அந்த பக்குவம் இருந்தால் என்னை எப்படி நான் திருத்திக்கலாம், இந்த கேமில் நான் இப்படி இன்னும் என்னை ரிஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இந்த டாஸ்க், இந்த ரேங்கிங்ஸ் எல்லாமே. இவங்கெல்லாம் ரேங்க் பண்ணிட்டாங்கிறதுக்காக மக்களுடைய மனது வந்து மாறப்போகுது கிடையாது. எத்தனையோ சீசன்ஸில் யார் கடைசியில் இருந்திருக்காங்களோ அவங்க தான் வின்னராகவும் இருந்திருக்காங்க. ஸோ அதை வந்து அந்த இடத்துல ஏன் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகலைன்ட்டு எனக்கு தெரியல. அண்ட் எனக்கு வந்து இந்த புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் அங்கே ஆஸ் அ தேர்ட் பர்சன் நம்ம எல்லாத்தையுமே பார்க்கறதுனால நமக்கு இது தெரியுது. ஆனால் வந்து அது உள்ளே இருக்கிறவங்க கண்ணில் அதெல்லாம் தென்படலையா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இண்டிவிஜுவலாக விளையாடலாம், ஆனஸ்டாக டீசெண்டாக விளையாடலாம். அதை பண்ணாலும் நமக்கு வந்து ஒரு நல்ல விதமாக இதை எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எனி அதர் கொஸ்டின்ஸ்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ஸ் என்ன? ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு சம்பவம் நிறைஞ்ச ஒரு வீக்காக இருந்துச்சு. ஸோ எஸ், ஐ வாண்ட் டு நோ வாட் யூ கைஸ் தாட். ஓகே, அமித் வந்து அக்ரெசிவ் ஆக மாட்டேங்கிறாரு, இண்டிவிஜுவல் கேமில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. யா, ஆக்சுவலி வந்து நான் நோட்டீஸ் பண்ணது என்ன அப்படின்னா, அமித் வந்து ஒரு இடத்துல வந்து ஹி காட் பிஸ்ட் ஆஃப். நேத்திக்கு நினைக்கிறேன், நேத்திக்கு காலையில் நான் பார்க்குறப்போ என்ன ஆயிருக்குன்னா, அவர் வந்து ராத்திரி ஃபுல்லாக
கிச்சன் எல்லாம் முடிச்சு குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு இவங்கெல்லாம் கானா சர்க்கிள் உட்காந்து பாடிட்டு இருந்தாங்க. கடைசியாக தான் வந்து அமித் அந்த சர்க்கிளில் ஜாயின் பண்ணாரு. அந்த குக்கிங் பண்ணி முடிச்சு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு கிச்சன் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா திரும்பி அடுத்த நாள் காலையில் எல்லாருக்கும் முன்னாடி எழுந்து அந்த அந்த சேவகன் காஸ்டியூமுடைய பேண்ட்டு அதுக்கு மேலே ஒரு டிஷர்ட் மட்டும் போட்டுட்டு ஹி ஃபினிஷ்ட் ஆல் த குக்கிங் வேலை. அதுக்கப்புறமா திரும்பி கிச்சன் டாப் க்ளீனாக இருக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணிட்டு சேவகன் காஸ்டியூமுக்குள்ளே வந்து மைக்கை போட்டு பர்ஃபெக்டாக ஐம் ரெடி எனி டைம் த டாஸ்க் மீ ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு லெவலில் தான் வந்து அக்கடான்னு உட்காந்தாரு. உட்காந்த ஒரு 10வது செகண்டே இது அரிசி ஊற வைக்கிறீங்களா அப்படின்னு சாண்ட்ரா கேட்டாங்க. அப்போ ஆப்வியஸ்லி ஹி காட் அ லிட்டில் இதை இப்போதான் உட்காந்துருக்கேன், கிவ் இட் அ மினிட் யூனோ, எல்லாருக்கும் நான் வந்து விழுந்து விழுந்து நான் குக் பண்ணுறேன் அண்ட் ஐ எம் என்ஜாயிங் இட். நான் அதை சொல்லி காட்டல. ஆனால் வந்து எனக்கு வந்து நீங்கள் இப்போதான் உட்காந்துருக்கேன், ஐ வாண்ட் 10 seconds டு ஜஸ்ட் அன்வைண்ட். அதுக்கப்புறமா நான் போய் பண்ண தான் போகிறேன். நீங்கள் சொல்கிறீங்களோ சொல்லல, நான் குக் பண்ணிட்டு தானே இருக்கேன், அரிசி ஊற வைக்கணும்னு நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியணுமா அப்படின்ற மாதிரி ஹீ காட் வெரி வெரி யூனோ ஹி காட் லில் டிக்ட் ஆஃப் அட் தட் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து எப்பயாவது ரொம்ப தேவையில்லாமல் ப்ரொவோக் பண்ணாங்கன்னா ஹீ வில் he didn't argue exactly, he just said give me 2 minutes, I'll do it, I need to sit அப்படிங்கிறது மட்டும்தான் அவர் சொன்னார். ரெண்டாவது விஷயம் என்னன்னா அன்ப்ரொவோக்ட் அக்ரெஷன் நிறையா அவரும் பார்த்துக்கிட்டு இருக்காரு, நம்மளும் பார்க்குறோம், நமக்கும் அது பிடிக்கல. அதாவது இந்த நான் சொன்ன மாதிரி தான் 400 ரவுடி தான் 400 ரவுடி தான் 400 ரவுடி தான் அப்படின்னு சில பல விஷயங்கள் உள்ள சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் வீக் நிறைய பேர் வந்து கேட்டீங்க, பிரஜன் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, நான் வந்து ஒரு நல்ல அப்பா, நான் ஒரு நல்ல புருஷன், இவங்க வந்துட்டு யூனோ அதாவது நீங்கள் வந்து சாண்ட்ரா அந்த உள்ளே போனோடனே கதவை சாத்துறது தப்பு, யாருக்குமே அந்த ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு அவர் சொன்னார். மை ஹம்பிள் திங் வாஸ் சாண்ட்ரா சீக்ரெட் டாஸ்க் பண்ணுறாங்கன்னு பிரஜனுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே, அந்த இடத்துல அமித் ஒரு ஃபிங்கர் கூட அவங்க மேலே வைக்கல. அவங்களா அது உள்ளே போனாங்க. மேனேஜராக இருக்கக்கூடிய விக்கல் விக்ரம் கிட்ட அமித் கேட்டாரு, இவங்க வந்து கெஸ்ட்டை ரொம்ப ஹாரஸ் பண்ணுற மாதிரி இருக்கு, அதனால இவங்களை உள்ள கண்டெயின் பண்ணிடலாமான்ட்டு. அப்போ கூட அரோரா ஒரு டோரை சும்மா அப்படி பிடிச்சிட்டு இருக்காங்க, ஷி டிட்ன்ட் ஹோல்ட் இட் ப்ராப்பர்லின்னு சொல்லிட்டு அவங்க வெளில போயிட்டாங்க. இட் வாஸ் அ மேட்டர் ஆஃப் 10 seconds. அதை வச்சு தன்னோட மாச்சோவா உன்னை காமிக்க ட்ரை பண்ணி இது வந்துட்டு யூனோ நான் வந்து என்னோட பொண்டாட்டிடா அதுடா இதுடானா யா வி ஆல் நோ யூ கைஸ் ஆர் மேரிட், யூ கைஸ் ஹவ் பீன் மேரிட் ஃபார் லைக் so many years. ஸோ இது நீங்கள் சொல்லி காமிச்சு தான் வந்து ரொம்ப யூனோ லைக் நான் தான் மாச்சோ அப்படின்னா ஐ ஹவ் நோ ஐடியா. ஐ ரியலி எனக்கு அவங்ககிட்ட என்ன சொல்லணும்னு தெரியல. பட் அது ஒரு இடம் மட்டும் இல்லை, நிறைய இடங்கள்ல நேற்று கூட நான் பார்த்தேன் சபரிக்கிட்டையும் ரொம்ப ப்ரொவோக் பண்ண ட்ரை பண்ணாரு. எதையாவது பேசி அவங்ககிட்டேருந்து ஒரு ரியாக்ஷன் வந்துருமா, அவங்கள வந்து இந்த கிளிக் பெயிட்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ரேஜ் பெயிட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இதெல்லாம் அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு அவர் சொல்லலாம். ஆனால் வந்து எனக்கு வந்து அது கொஞ்சம் வெளிச்சமாக தெரியுது, அதனால எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நிறையா கொஸ்டின்ஸ், சாரி நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன், உங்கள் கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணாமல் இப்படி போயிட்டுருக்கேன் நான். ஓகே, I'll just read. When Vidya shouted if there would have been some other guy other than Amit, they would have teared her. இல்லைங்க, இது வந்து கை கேர்ளுக்கு கூட நான் சொல்லலைங்க. அது வந்து அவர் வந்து பேசிக்காக நீங்கள் வந்து ரொம்ப எமோஷ்னலி வாலட்டைலாக இருக்கீங்க, கத்திக்கோங்க விடுங்க அப்படின்ற மாதிரி விட்டுட்டார், அவ்வளோதான். I think Amit might come to nomination next week. We have to gather votes for them. Yes, definitelyங்க. நாமினேஷனுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து உள்ள எல்லாருமே வந்து எப்படி எல்லாரையும் வந்து டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு குழு சேர்ந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த மாதிரியான வாய்ப்புகள் வருது. அந்த சமயத்தில் அவர் நல்ல கேம் விளையாடி நீங்கள் எல்லாருமே வந்து அவரை சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா ஐ ஜென்யூன்லி பிலீவ் தட் ஹி வில் ரியலி லைக் மேக் அஸ் ப்ரவுட். அதுதான் நான் நம்புகிறேன். கேம் இன்னும் டஃப் தான் இருக்கும், ஒரு பொண்ணும் பையனும் இன்னும் நிறையா ப்ளே பண்ண வேண்டி வரும். இப்போவே உமன் கார்டு தூக்குறாங்களே, அதை பற்றி சொல்லுங்கள் சிஸ். எனக்கு வந்து இதில் 2 விஷயங்கள் இருக்குங்க. ஒன்று வந்து நீ எவ்வளோ ஸ்போர்ட்டிவாக இருக்க அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். அதாவது ஒரு டாஸ்க்கை உன்னால் வந்து உன்னோட பெஸ்ட்டை நீ கொடுத்துட்ட அப்படின்னா அது வெற்றியோ தோல்வியோ யூ ஷுட் பி ஹாப்பி. அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்போர்ட்டிவாக இருக்கீங்களா அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட், எனக்கு ஆக்சுவலி இந்த விமன் கார்டு அப்படிங்கிற விஷயத்தில் வந்து எனக்கு உள்ளே இருக்கிறவங்கள்ட்ட மேக்ஸிமம் ரெஸ்பெக்ட் யார் மேலே இருக்குன்னா திவ்யா மேலே இருக்குது. ஏன்னா ஒரு விஷயத்தில் வந்து ஒரு பவுண்டரி தாண்டாங்கன்ற ஒரு விஷயம் அவங்க நோட் பண்ணாங்க அப்படின்னா உடனே வந்து டேரெக்டாக அவங்ககிட்டே சொல்கிறேன். ஷீ டசன்ட் ஈவன் கோ அண்ட் டெல் எனிபடி எல்ஸ். அந்த விஷயம் எனக்கு அவங்ககிட்ட பிடிச்சிருக்கு. நீங்கள் ஏன் இப்போ வந்து ஐ திங்க் ஒரு வாழ்த்து சொல்ல வந்து கை கொடுத்தேன் அப்படின்னு தர்பீஸ் சொன்னாங்க. வாழ்த்து சொல்லத்துக்கு கை கொடுத்தா இன்னும் இப்படி தான் உட்காந்து பேசுவீங்களா அப்படின்னு டேரெக்டாக அவர்கிட்ட கேட்டுட்டாங்க. திஸ் இஸ் சம்திங் தட் யூனோ ஐ ஆக்சுவலி அட்மயர் அபவுட்.
எனக்கு வந்து இவங்க வந்து என் ஹஸ்பண்டை திட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பர்சனல் கிரட்ஜ் எல்லாம் கிடையாது. ஐ எம் லுக்கிங் அட் ஹர் ஆஸ் அ ப்ராப்பர் கண்டெஸ்டன்ட் அண்ட் ஐ எம் சேயிங் தட் தேர் ஆர் அ லாட் ஆஃப் பாசிட்டிவ்ஸ் இன் ஹர். பட் அவங்க கூட சேர்ந்து பண்ற விஷயங்கள் நிறைய தப்பு பண்றாங்க. அண்ட் அவங்க வந்துட்டு அவங்களோட ப்ரெஷர் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா, என்ன யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹை ப்ரெஷர் ஆயிடுறாங்க. பட் அதெல்லாம் அவங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இந்த டாஸ்க் மூலமா அவங்க வந்து அதை இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஷி வில் ஆக்சுவலி பிகம் அ மோர் டஃப் கண்டெஸ்டன்ட். அதுதான் வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு விஷயம் ஒரு ஹிடன் க்ளூவா நமக்கு கிடைக்குது. ஆனா நம்ம வந்து யாரோ நம்மள வந்துட்டு டார்கெட் பண்றாங்க அப்படின்னு அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ்குள்ள நம்ம சுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தென் இட்ஸ் டிஃபிகல்ட் டு கண்டினியூ இந்த இதுங்க. அது ஒரு நேர்பார்வையும் போயிடும், மென்டல் ஸ்பேஸும் தப்பாயிடும். எனிவே ஐ திங்க் தட் ஐ எம் வெரி ஹாப்பி. அமித் இது வரைக்கும் வந்து என்கிட்ட சொல்லிட்டு போனது, நான் வந்து மனசாட்சிக்கு துரோகம் பண்ணாமல் நான் விளையாட பார்க்குறேன் ரஞ்சினி அப்படின்னு தான் அவர் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு. இது வரைக்கும் ஐ திங்க் தட் ஹி ஹஸ் பிளேட் அ வெரி ஃபேர் கேம். ரிவெஞ்சா ப்ளே பண்ணுற அக்ரெசிவாக ப்ளே பண்ணணும்னு சொன்னாங்கன்னா எப்படி இந்த கேம் போகும்? ஐ டூ அக்ரி. அதனால தான் நான் சொன்னேன், நடுவராக இருக்கிற 2 பேரும் வந்து சும்மா நின்றுட்டே இருக்காங்க அப்படின்னா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும் இல்லைங்களா? எல்லாத்துக்குமே வந்து பிக் பாஸ் வாய்ஸ் தான் வரணும் அப்படின்னா ஹவ் இஸ் தட் பாசிபிள்? கொஞ்சம் எல்லாருமே அடல்ட்ஸ் தானே, கொஞ்சம் செல்ஃபாக நம்ம வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி வச்சுக்கணும். இன்னொன்று நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம ஒரு அக்கௌண்டபிலிட்டி வச்சுக்கணும். இது எல்லாமே வந்து பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே நடக்கிற விஷயம். நானும் கிளியராக இருக்கணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஐ திங்க் இவர் வந்து எழுந்தோடனே அமித் வீட்லேயும் இதுதான் பண்ணுவார். ஹீல் கெட் அப் இம்மீடியட்லி அந்த பிளாங்கெட்லாம் இது பண்ணிட்டு பெட்டை நீட் பண்ணிட்டு தான் ஹீல் ஈவன் கோ. இது ஒரு சின்ன விஷயம் தான். இது வந்து வீட்லேருந்தே அவர் பண்ணுற ஒரு விஷயம் தான். ஆனால் அங்கே போயிட்டு எல்லாரும் அது பண்ணலங்கிறதுனால ஹி டென்ட் ஸ்டாப் இட், ரைட்? அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனல் டிசிப்ளின், ஒரு பர்சனல் அக்கௌண்டபிலிட்டிங்கிறது இருக்குது. அது எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் we will be able to see a better side to this entire season. பட் அது வந்து நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நானும் காத்து கொண்டிருக்கிறேன். அடுத்த வாரம், இந்த வாரமே வந்து சம்பவமாக போயிட்டு இருந்துச்சு. அடுத்த வாரமும் வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக இன்னும் பாசிட்டிவாக நடக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். And I hope that we'll be able to connect again. Thank you all for the support. Nejama, thank you so much for the support. கூவி நான் விற்கல. ஆனால் வந்து எபிசோடை பார்த்தாலோ லைவ்ல பார்த்தாலோ எனக்கு வந்து நீங்கள் அப்பப்போ அனுப்புகிற மெசேஜஸ், தேங்க்ஸ் அ லாட். நானும் வேதாவும் we really miss Amit. ஒவ்வொரு வாட்டி நம்ம சாப்பிடும் போதையும் அங்கே அவங்க சாப்பிட்ருப்பாங்களா அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் தோணுது. இருந்தாலும் அங்கே வந்து he has a lot to prove அப்படிங்கிறதுனால I think that it will be a very good experience for him. It will be a very good journey for him. அவருக்காக நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணலாம், எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஓகே, விடை பெறுகிறேன். தேங்க்யூ so much.